எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு கப்ல பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கப்ல தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இங்கே 2-3 பட்டை, ஒரு 3-4 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இது போக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த பேஸ்ட்டுக்கு நான் ஒரு மிக்சி ஜார்லைங்க ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய், 3-4 பச்சை மிளகாய், பொட்டுக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தண்ணி விட்டு மைய பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயிலங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டையும் கிராம்பையும் அதில் போட்டுடலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசம் போன வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு கப்பு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்குங்க, டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு பாதி உப்புங்க, தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக. மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுறலாங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுதை இதில் போடுறோம். கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. பாருங்க, அரைச்ச பேஸ்ட் ஊற்றி தண்ணியும் ஊற்றியாச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு, இந்த குருமாக்கு தேவையான மீதி உப்பு, ஆக்சுவலி தக்காளி நம்ம போட்டப்போ பாதி உப்பு போட்டோம், இப்போ பாதி உப்பு போட்டுக்குங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்மில் வச்சுங்க ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு குருமா ரெடி ஆயிருங்க. பாருங்க, 7 நிமிஷம் ஆயிருக்குங்க. சிம்மில் வச்சுருந்தேன் நான். நல்லா அதை நம்ம அரைச்சி ஊற்றின மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம எந்த விதமான மசாலா பொடியுமே சேர்க்கலிங்க. இந்த குருமாக்கு காரம் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான், மஞ்சள் பொடி எதுவுமே நம்ம சேர்க்கல. இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக இருக்குது. தக்காளியோட நிறம் இந்த குருமாக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குருமா ரெடி. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிடலாம். சூடான நம்மளுடைய குருமா ரெடிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.